வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நாம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கும்போது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பயிற்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். இந்த மிதுன ராசிக்கு 2024 பிப்ரவரி மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, செவ்வாய் சுக்கிரன் புதன் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு ஒரு பிப்ரவரி 2ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 12ஆம் தேதி மாறுதுங்க. ஸோ இந்த மாற்றம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதனராசிக்காரர்களுக்கு மிதனராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற புதனே பிப்ரவரி 2ஆம் தேதியா இடம் மாறுறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு சில முடிவுகளில் சில சில மாற்றங்கள் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல சில மாடிஃபிகேஷன் பண்ணி தான் சில விஷயங்கள் செய்யணுங்கிற மாதிரி சில அமைப்புகள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே 8ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி வரும் பொழுது அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அன்ஏர்ன் இன்கம், அதாவது ஏதோ ஒரு சொத்து வர வேண்டிய விஷயங்கள் வர்றது, அதர் பீப்புள்ஸ் மணி வர்றது, ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்ல ஏர்ன் பண்றது, அது மாதிரி விஷயங்களா கொடுக்குதுங்க. பட் நீங்க நேர்முகமா போய் ஒரு விஷயத்துல நீங்க அணுகும் பொழுது அதுல டிலே அண்ட் அப்டக்கிள்ஸ் கொடுக்குதுங்க. ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில்ல இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா ராசி அதிபதியும் 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஆகாத 6ஆம் வீடுங்கிற சொல்லப்படுகிற கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ உடல்நிலை கோளாறோ, கடன் பிரச்சனையோ, குடுக்கல் வாங்கலோ, வழக்குகளோ ஏதோ ஒரு விஷயத்துல சில இது கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட தசாபுக்திகள் அவ்வளவு சிறப்பா இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்
8ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது சில பாதிப்புகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ எதுலையுமே பார்த்தோம் எடுத்துமா கமுத்துமான்னு போகாம கொஞ்சம் நுணுக்கமாக டீல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஒரு விஷயம் இப்போ நடக்கலைனாலும் பொறுமையாக பண்ணலாங்கிற ஒரு அமைப்பில் போகணும். இன்னைக்கே பண்ணி ஆகணும் மாதிரி போனீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா மிதுன ராசிக்கே மிகவும் சுமாரான ஒரு சாதகம் இல்லாத பலனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார். அது வந்து ஒரு ஆகாத கிரகம் வந்து உச்சம் பெறுறது தவிர அது 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். வம்பு வழக்குகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பை பார்த்துக்கணும். அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காமிக்குதுங்க. பட் என்னென்ன சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம். ஆனால் அங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா சனியோட தான் சேர போகிறார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இமீடியட்டான நீங்கள் எதிர்பார்க்குறது இமீடியட்டாக கைக்கு வராது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் சாதிக்க வேண்டிய மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதன் 8ல் போய் மறைந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாயோட தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் மெமரி லாஸு, படித்ததை வந்து போய் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல, எழுத முடியல, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். பார்த்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இறுதி பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகமும் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு போயிடுது. இந்த பாதிப்புலேருந்து வந்துடலாம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிப்ரவரி மாதம் மட்டும் மிதுன ராசிக்காரருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசுகிற விஷயமா இருக்கட்டும், கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை வீட்டில் செய்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சடனாக பாத்ரூமில் வலிக்கிட்டு விழுந்துட்டேன், தண்ணியில் வலிக்கிட்டு விழுந்துட்டேன், கிச்சனில் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சில அமைப்புகள் உண்டு. கான்சென்ட்ரேஷன், அதாவது ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டீங்களா, ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்களாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் உங்களை வந்து கவனக்குறைவு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி பிப்ரவரி 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து சந்திராஷ்டம் நாட்களாக வருது. ஸோ அந்த நாட்களை வந்து முக்கியமான ஒரு விஷயங்களை செய்வதற்கும், ஒரு தூரமாக ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு பிரயாணம் பண்ணுறோம், ஒரு ட்ராவல் பண்ணுறோம், அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஒரு ஜேர்னியில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். ஸோ அந்த நாட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பார்க்கறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன்கள் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூச்சிகள் நடக்காம ஒரு இக்கட்டான ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான, அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.